நடிகர் டெல்லி கணேஷ் காலமானார். வயது முதிர்வு மற்றும் உடல் நலக்குறைவு காரணமாக நடிகர் டெல்லி கணேஷ் காலமானார். மரணம் தொடர்பாக அவரின் மகன் மகா டெல்லி கணேஷ் பேட்டி அளித்துள்ளார். டெல்லி கணேஷ் மகன் மகா அளித்த பேட்டியில் ரொம்ப ஒரு இழப்பு தான். போன மாதம் கூட தென்னிந்திய திரைப்பட சங்கத்தோட வாழ்நாள் சாதனையாளர் விருது அவருக்கு கொடுக்கப்பட்டது. வர டியூஸ்டே அன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ணலான் இருந்தோம். பட் ஆனால் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. திரைப்பட மேதை, இப்போ பார்த்தாலும் சினிமா 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 அதான் அவரோட பேஷனாக இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி டப்பிங் முடிச்சிருந்தார். நாளைக்கு ஷூட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தார். ஹி பாஸ்ட் அவே இன் ஸ்லீப். எப்படி சொல்றேனே தெரியல, மிகப்பெரிய இழப்பு. அவரின் மறைவிற்கு தமிழ்நாடு முழுக்க பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். திரைப்படங்களுக்கு முன்பு அவர் டெல்லியை தளமாக கொண்ட நாடக குழுவான தட்சிண பாரத நாடக சபாவில் உறுப்பினராக இருந்தார். கணேஷ் இந்திய விமானப்படையில் 1964 முதல் 1974 வரை பணியாற்றினார். அதற்கு பின் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று அந்த பணியில் இருந்து விலகினார். இவருக்கு டெல்லி கணேஷ் என்ற மேடை பெயர் KU பாலசந்தரால் வழங்கப்பட்டது. பட்டின பிரவேசம் 1976 திரைப்படத்தில் KU பாலசந்தரால் தமிழ் திரைப்படத் துறைக்கு அறிமுகமானார். 1981 எங்கம்மா மகாராணி படத்தில் ஹீரோவாக நடித்தவர் கணேஷ். பெரும்பாலும் துணை நடிகராக அல்லது நகைச்சுவை நடிகராக நடித்தார். ஏன் நிறைய குறும்படங்களில் கூட நடித்துள்ளார். அதே சமயம் அவர் அபூர்வ சகோதரர்கள் 1989 போன்ற படங்களில் வில்லன் வேடங்களிலும் நடித்துள்ளார். இது போன்ற வேடங்கள் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டன. பசி 1979 திரைப்படத்தில் நடித்ததற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதின் சிறப்பு பரிசை பெற்றார். அன்றைய முதல்வர் ஜெயலலிதா வழங்கிய கலைமாமணி போன்ற பல்வேறு மாநில விருதுகளையும் பெற்றார். சிந்து பைரவி, நாயகன்,